எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு சொல்லிட்டு ஒரு செயல் விளக்கம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பூச்சியல் துறை மற்றும் தோட்டக்கலை துறை இணைந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். இதன் மூலமாக அந்த ருகோஸ் வெள்ளையில் ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு செயல் விளக்கங்கள் விவசாயிகள் இன்றைக்கி செஞ்சு காட்டிகிட்ருக்கோம். அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு குறிப்பேடுகள் கொடுத்துட்ருக்குங்க. பூச்சியல் துறையிலேருந்து விஞ்ஞானிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க அதை பற்றி தெளிவாக ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. சொல்லுங்க மேடம், அந்த இதை எப்படி அனைவருக்கும் வணக்கம். இப்போ தென்னையில் சுருள் வெள்ளை கட்டுப்பாடு பற்றின விழிப்புணர்ச்சியும் செயல் விளக்கமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வெள்ளையை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அந்த வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் ஓட்டு பொறி கட்டுவது, அதற்கான செயல் விளக்கம் இப்போ செஞ்சு காட்டணும். இந்த மஞ்சள் ஓட்டு பொறி 5 அடி நீளம் 1.5 அடி அகலத்துக்கு 2 மரங்களுக்கு இடையே கட்டி அது 2 பக்கமும் விளக்கெண்ணெயை பூசி அதை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அது மேலே ஒட்டி இருக்கிற பூச்சிகளை அகற்றிட்டு மறுபடியும் பூசணும். இது அந்த மஞ்சள் கலருக்கு வெள்ளை அட்ராக்ட் ஆகி ஒட்டும். அதனால் வாரம் ஒரு தடவை நம்ம அந்த அப்பி இருக்கிற பூச்சிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் விளக்கெண்ணெய் தடவலாம். இது ஒரு லோ காஸ்ட் டெக்னாலஜி. இதனால் இது எந்த விவசாயிகளும் ஈஸியாக பின்பற்ற முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நன்மை செய்யும் பூச்சிகள் அப்பட்டோக்ரைசா அப்படிங்கிற பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சி, இறைவிலங்கி பூச்சி இருக்குது. அதையும் விவசாயிகள் வயலில் ரிலீஸ் பண்ணலாம். இது பூச்சியல் துறை வேளாண்மை பல்கலைக்கழக கோயம்புத்தூர் சென்டரில் கிடைக்கிது. அங்கேருந்து வாங்கி விவசாயிகள் அதை பயன்படுத்தலாம். இது போக ஒரு ஒட்டுண்ணி உண்டு, என்கார்சியா அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணி. அதையும் தென்னை மரங்களில் நம்ம அந்த ஒட்டுண்ணிகளை கட்டும்போது இந்த வெள்ளையை கட்டுப்படுத்த முடியும். இது போக வேப்ப எண்ணெய் கரைசல் 5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு அந்த அளவில் கலந்தும் தென்னை மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். மேலே அந்த உயரமான மரங்களில் அடிக்கிறதுக்கு ராக்கர் ஸ்ப்ரேயர் இல்லை டிராக்டர் மவுண்டட் ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் விவசாயிகிட்ட நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டும் பரிந்துரைக்கப்படாத மருந்துகளை வேர் மூலம் கட்ட வேண்டாம். வேர் மூலம் மருந்துகளை செலுத்துவதனால் அதோட எஞ்சின் நஞ்சு மேலே இருக்கிற இளநீ தண்ணீரில் தங்கியிருக்கு. அதனால் நம்ம அதை சாப்பிடும்போது அது ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். அதனால் இது வரைக்கும் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் தென்னை மரத்தில் கட்டுவதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கவில்லை. அதனால் விவசாயிகள் எந்த காரணத்தை கொண்டும் வேர் மூலம் மருந்துகளை கட்ட வேண்டாம். நான் முன்னாடி சொன்ன அதே அந்த ஒருங்கிணைந்த வழிமுறைகள், மஞ்சள் ஓட்டு பொறி கட்டுறது, விளக்கு பொறி வைக்கிறது, இறைவிலங்கி பூச்சியை ரிலீஸ் பண்ணுறது, ஒட்டுணியை ரிலீஸ் பண்ணுறது, வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கிறது, இதை ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று, இந்த வெள்ளையை தாக்குதல் இருக்கும்போது அதோடைய எக்ஸ்கிரீட், அதாவது அது ஒரு கழிவு திரவத்தை சுரக்கும். அது தேன் மாதிரி இருக்கும், பிசின் போல். அது படியும் போது இந்த அடிமட்டைகளில் பார்த்திங்கன்னா கரும்பூஞ்சானம் ஒன்று படரும். அதனால் அடிமட்டைகள்லாம் கருப்பாக மாறி இருக்கும். விவசாயிகள் அதை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மைதா மாவு 25 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அந்த அளவில் கலந்து நல்லா மட்டையில் படுற அளவுக்கு நம்ம பீச்சி அடித்தோம்னா அது போய் அந்த இலையில் படிஞ்சிடும். அடுத்து வெயில் அடிக்கும்போது அது காஞ்சி அப்படியே உறிஞ்சி வர்றப்போ இந்த கரும்பூஞ்சானம் படத்தையும் நம்ம அகற்றிட முடியும். அதனால் விவசாயிகளிடம் இந்த ஒருங்கிணைந்த வழிமுறைகளை பின்பற்றுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வேர் மூலம் மருந்து கட்டுவதை அறவே தவிர்க்க வேண்டும். என்னுடைய பெயர் சுகந்தி, இணை பேராசிரியர், பூச்சியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்.